ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒயிட் டீத். இதை எழுதினவங்க ஜாடி ஸ்மித். 1975ல் இங்கிலாண்டில் நடந்த கிறிஸ்டியன்ஸ் அப்புறம் இஸ்லாமிக் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இடையில நடந்த ஒரு கதையை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆர்ச்சி ஜோன்ஸ், இவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். செகண்ட் ஒன் சமத் மியா இக்பல், இவர் ஜோன்ஸோட ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு கிளாரா பவுடன், இவங்க ஜோன்ஸோட செகண்ட் ஒய்ஃப். அப்போது அவருக்கு ஃபஸ்ட்டே கல்யாணம் முடிஞ்சிடும். அவங்க ஒய்ஃப் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிளாராவை மீட் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஃபோர்த் ஒன் அல்சானா இக்பல், இவங்க யாருன்னா சமண்டோட ஒய்ஃப். ஐரி ஜோன்ஸ் வந்து கிளாராக்கும் ஆர்ச்சி ஜோன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பிறந்த பொண்ணு. நெக்ஸ்ட்டு மேகிட் இக்பல், மில்லட் இக்பல், இவங்க ரெண்டு பேரும் சமனுக்கு பிறந்த ட்வின் பேபிஸ். நெக்ஸ்ட் நீனா பேகம், இவங்க ஒரு ஃபெமினிஸ்ட், அப்புறம் இவங்க ஒரு லெஸ்பியனும் கூட. நெக்ஸ்ட் கேரக்டர் ஹோர்டன்ஸ் பவுடன், இவங்க கிளாராவோட அம்மா. நெக்ஸ்ட் ஆரியன் டாப்ஸ், இவங்க கிளாராவோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்ட் இருந்திருக்கும், அதில் தான் இந்த டாப்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஜோன்ஸை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மார்க்கஸ் சால்ஃபன், இவர் ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியர். லாஸ்ட் கேரக்டர் ஜோஷ்வா, இவர் யாருன்னா மார்க்கஸோட ஃபர்ஸ்ட் சன். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு நியூ இயர் டேயோட தான் ஸ்டார்ட் ஆகுது. 1975 ஒரு நியூ இயர் டே அன்னைக்கு புதுசாக கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆன ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு ஆளோட தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஜோன்ஸ் அப்படின்றவர் ஃபஸ்ட்டே பார்த்தோம், இவர் ஒரு ஆர்மி மேனாக இருந்திருப்பார். டிவோர்ஸ் ஆயிரும். ஸோ அந்த டிப்ரெஷனில் இருக்கிற இவர் இப்போ எதுக்கு நம்ம வாழணும், நம்ம வாழவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவார். அதனால அவரோட காரில் இருந்துகிட்டே லாக் பண்ணிவிட்டு நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பார். அந்த டைமில் கறிலாம் வெட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கறிக்கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர், ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்துட்டு இவரை சேவ் பண்ணிடுறாரு. சூசைட் பண்ணிட்டு இறந்து போகணும்னு நினச்சவரை ஒருத்தங்க காப்பாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ இவருக்கு புதுசாக பிறந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது நியூ இயர் அப்படின்றதுனால அங்கங்கே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு இந்த ஜோன்ஸ் தள்ளப்படுறாரு. அங்கே போகும்போது எல்லாரும் நல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் இவர் கிளாராவை மீட் பண்ணுறாரு. கிளாரா அப்படின்றவங்க ரொம்ப டாலாக இருப்பாங்க, ஒரு ஸ்டன்னிங்கான யங் பிளாக் விமன். சரியா, இவர் வந்து ஒயிட்டு, ஜோன்ஸ் ஒயிட்டு, கிளாரா வந்து பிளாக் விமன். அவங்க பார்த்து கொஞ்ச நாளே பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மீட் பண்ணி 6 வாரத்திலேயே அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிளாரா அப்படின்றவங்க ஜமைக்கா தான் அவங்களுக்கு நேட்டிவ், ஆனால் அவங்க லண்டனுக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ ஜோன்ஸை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ஜோன்ஸோட லண்டனில் இருப்பாங்க. இவங்களோட அம்மா, அதாவது கிளாராவோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஹோர்டன்ஸ் அப்படின்றவங்க ஜெஹோவா விட்னஸாக இருப்பாங்க. அதாவது ரிலீஜியஸ்லே கிறிஸ்டியன்ஸ்லேயே இப்போ வேத சாட்சியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன். ஆனால் கிளாராக்கு இது எல்லாமே சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க, மற்றபடி ஃபேமிலினா ஃபேமிலி அப்படி தான் இருப்பாங்க. ரிலீஜியஸ் சைடு ரொம்ப போக மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பாஸ்ட் உண்டு. கிளாராவோட சின்ன வயசில் அவங்க ஒருத்தங்களை லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் டாப்ஸ் அப்படின்றவர். அந்த டாப்ஸை மீட் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் டாப்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிளாராவோட அம்மாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். கிளாராவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த ரிலீஜியஸ் குரூப்போட இவரும் போய் சேர்ந்துப்பார். ஆல்ரெடி கிளாராக்கு அது பிடிக்காது. இப்போ இவங்க அம்மா கூடயும் அந்த ரிலீஜியஸ் குரூப் கூடயும் இவர் சேர்ந்ததுனால டாப்ஸ் இவ வெறுக்க ஆரம்பிச்சிருவா, அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவா, அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிரும். ஸோ அந்த ஒரு விரக்தியில் இருக்கிறதுனாலையும் இவ நிறைய ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பா, ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிப்பா, பப்புக்கு போகிறது, இந்த மாதிரி அவளோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ண ஆரம்பிப்பா. இந்த டைமில் தான் இவ ஜோன்ஸை மீட் பண்ணுறா, அவரை பிடிச்சி போகுது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறா. ஆனால் ஜோன்ஸ் மேலே எந்த ஒரு லவ்வும் இவளுக்கு கிடையாது. ஆக்சுவலாக ஜோன்ஸை வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றதுனால மட்டும்தான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பா, மற்றபடி லவ்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் அவரை கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே இவளுக்கு தெரிஞ்சு போயிடும், இவன் ரொம்ப டல்லான ஒரு பர்சன் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ ஜோன்ஸோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் யாருன்னா சமத். ஜோன்ஸும் சமத்தும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்கன்னா, வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது 2 பேரும் பிரிட்டிஷ் மிலிட்ரியில் ஒன்றா இருந்திருப்பாங்க. அப்போ தான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜோன்ஸ் வந்து சமத் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். மேரேஜ் ஆன பிறகும் அவர் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ கிளாராக்கு சில நேரங்களில் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இவங்க 2 பேருமே ஓ கர்னல்ஸ் அப்படின்ற ஒரு பப்பில் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. இந்த சமண்ட் அப்புறம் ஜோன்ஸ் 2 பேரும் வேர்ல்டு வார் 2 அப்போ பிரிட்டிஷ் ஆர்மியில் உள்ள நிறைய சோல்ஜர்ஸ் வந்து பங்களாதேஷ்க்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. அப்படி அவங்க போயிருக்கும்போது இந்த சமண்ட் அப்புறம் ஜோன்ஸ் 2 பேரையுமே ஒரு டல்லான சோல்ஜர்ஸ், 2 பேரும் வேஸ்ட்டு தான், இவங்களால எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு கன்சிடர் பண்ணி தான் இவங்க 2 பேரையும் எக்ஸ்ட்ரா அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆர்மி வந்து இவங்கள ஒரு நல்ல சோல்ஜராக கன்சிடர் பண்ணவே இல்லை.
அப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் தான் இவங்க 2 பேரும் பங்களாதேஷில் டாக்டர் பெரட் அப்படின்றவரை மீட் பண்ணுவாங்க. அவர் ஒரு நாசி சயின்டிஸ்ட், முக்கியமாக தேடிட்டு இருக்க அக்யூஸ்டில் இவரும் ஒருத்தங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் பிடிச்ச உடனே நம்ம 2 பேரையும் ஆல்ரெடி வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம இவங்களை கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய கிரெடிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளே இப்போ சண்டை வருது. யார் இவனை கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அப்புறம் எப்படியோ பேசி முடிச்சு சரி ஓகே ஜோன்ஸை வந்து நீயே கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜோன்ஸ் வந்து அந்த சயின்டிஸ்ட் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு கன் ஷாட் கேட்குது. இப்போ அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் 30 இயர்ஸாக இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சமண்ட்டுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். அவங்க ஒய்ஃப் பேர் அல்சானா. இந்த அல்சானா அப்படின்றவங்களும் பங்களாதேஷில் இருந்துட்டு லண்டனுக்கு மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ இந்த சமண்ட்டோட ஃபேமிலியும் ஜோன்ஸோட ஃபேமிலியும் நெய்பர்ஸ் மாதிரி தான், பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அடிக்கடி ஜோன்ஸும் சமண்ட்டும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களோட ஒய்ஃப் 2 பேரும், அதாவது அல்சானாவும் கிளாராவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் 25 இயர்ஸ் அது நீடிக்கும். இப்போது அல்சானா கிளாரா 2 பேரும் ஒரே சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஒரே நேரத்தில் அவங்களுக்கு சைல்ட் பர்த்தும் நடக்கும். அப்போது அல்சானாக்கு வந்து ட்வின் பேபிஸ், அதாவது அல்சானா சமண்ட்டுக்கு வந்து ட்வின் பேபிஸ் பிறக்கும். அதுவும் பாய் பேபி. ஒருத்தன் பேர் மேகிட், இன்னொருத்தன் பேர் மில்லட். கிளாராக்கு வந்து ஒரு கேர்ள் சைல்டு, அவங்க பேர் ஐரி. இப்போ இந்த மேகிட், மில்லட், ஐரி இவங்க 3 பேருமே ஒன்றா தான் வளருவாங்க. ஸ்கூலுக்கும் ஒன்றா தான் போவாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போது ஆர்மியிலேருந்து வந்ததுக்கப்புறமா ஜோன்ஸுக்கும் சமண்ட்க்கும் நல்ல ஒரு வேலை ஒன்றும் கிடைக்கல. ஸோ ஜோன்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா பேப்பர் ஃபோல்டிங் கம்பெனியில் தான் ஜோன்ஸ் ஒர்க் பண்ணுறான். சமட் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறான்னா வெஸ்ட் எண்ட் கரி ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடத்துல அவன் ஒர்க் பண்ணுறான். சமட் வந்து இப்போ முஸ்லீமாக இருக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக அவரோட ஃபேமிலி வந்து ஹிந்து பேக்ரவுண்ட் தான். அவங்களோட தாத்தா தான் ஃபஸ்ட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணி ஒரு ஃபைட்டர் மாதிரி இருந்தது அவங்க தாத்தா தான். அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஸ்டைல் இவனுக்கு பிடிக்காம தான் இவங்க முஸ்லீமாக மாறி இருப்பாங்க. முஸ்லீம்ஸில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. ரெகுலர் ப்ரேயர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய உண்டு இல்லையா? ஆனால் இவன் அது எதையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டான். இவங்க தாத்தாவை பிடிக்கலன்னு சொல்லி தான் முஸ்லீமாக மாறினா. ஆனால் இவன் ஒரு ப்ராப்பர் முஸ்லீமாகவும் இருக்க மாட்டான். இப்போ 1984 இவங்களோட குழந்தைங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க. ஒரு 9 இயர்ஸ் ஓல்டில் இருக்கிறாங்க. 3 பிள்ளைங்களும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சமட் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ட்வின் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஸ்கூலில் விட போகும்போது அங்கே இருக்கிற மியூசிக் டீச்சர் ஒருத்தங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு. ஸோ அவர் அப்படி அஃபேரில் இருக்கிறாரு அப்படின்றத அவரோட குழந்தைங்க பார்த்ததுக்கப்புறமா இவருக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத நினச்சி அவருக்குள்ளேயே ரொம்ப கில்ட்டாகவும் ரொம்ப ஷேம்ஃபுல்லாகவும் ஃபீல் ஆகுது. இவரை மாதிரியே இவரோட பையனும் இங்கே இருந்தால் அவனும் இதே மாதிரி ஆகிடுவான் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரையும் வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஆனால் இவர்கிட்ட போதுமான ஃபண்ட் இல்லாததுனால ஒரே ஒரு பையனை மட்டும் நம்ம அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார். ஸோ அப்படி இவர் மேகிட்ட பங்களாதேஷ்க்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார். ஆனால் இதை பற்றி எதுவுமே அவரோட ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டார். இந்த மாதிரி அவனை அனுப்பி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்க மாட்டார். கேட்காமலே இவர் அவனை கடத்தி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுவார். இப்படி அல்சானா கிட்ட கேட்காமலே இவர் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்ததுக்காக அவங்க ரொம்ப வருஷமாக இவர் மேலே கோவமாக இருப்பாங்க, அவர்கிட்ட பேசாமல் இருப்பாங்க. இப்போ மேகிட்ட அங்கே கொண்டு விட்டாச்சு. மில்லட் இங்கே தானே இருப்பார். மில்லட் என்ன பண்ணுவார் அப்படின்னா லண்டனில் இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலில் தான் இவர் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போதே இவர் வந்து ரொம்ப ஒரு உமனைசராக இருப்பார். ரொம்ப மாதிரியே மாறிடுவார். எந்த மாதிரி அவர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதே மாதிரி இவர் மாறிடுவார். ஐரி இப்போ ஒரு யங் கேர்ளாக மாறினதுக்கப்புறமா அவளுக்கு மில்லட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஆனால் மில்லட் வந்து அவளை சின்ன வயசுலேருந்தே அவள் கூடவே இருக்கிறதுனால ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பான். இவள் அவன்கிட்ட இருந்து லவ் எதிர்பார்க்குறா, ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஸோ அதனால ஐரி மில்லட்டை இக்னோர் பண்ணுவா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு டோன் வரும்போது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஐரி அப்புறம் மில்லட் 2 பேரும் ஸ்கூலில் ஸ்மோக் பண்ணதுக்காக, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்காக அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் எக்ஸ்ட்ரா டியூஷன் மாதிரி போகணும். எங்கே அப்படின்னா ஜாய்ஸ் மார்க்கஸ் அப்படின்ற ஒரு கப்பல் கிட்ட டியூஷன் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த மார்க்கஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னா அவர் ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியர். ஒரு ஃபியூச்சர் மவுஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பீசிஸை க்ரியேட் பண்ணணும். அதனால் ஒரு எலியை சூஸ் பண்ணி அதுக்கு நிறைய கெமிக்கல் எல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அதை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போது மில்லட் அப்புறம் ஐரி 2 பேருமே இவங்களோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஜாய்ஸ் அப்படின்றவங்க, அதாவது மார்க்கஸோட ஒய்ஃபுக்கு வந்து மில்லட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ
அவரை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி அவரோட அட்டென்ஷனை வாங்குறதுக்காக இவங்க நிறைய வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. மார்க்கஸ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஐரியை அவரோட செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ மில்லட், ஐரி 2 பேருமே இப்போ மார்க்கஸ் கூட தான் இருப்பாங்க. சமத் வந்து அவரோட ஒரு பையனை பங்களாதேஷ்க்கு அனுப்பி வச்சதுக்கு ரீசனே அவன் அங்கே போய் நல்ல விதமாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும், இவர் தான் முஸ்லீமில் வந்து கரெக்டாக இருக்கல, அவன் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனால் மேகிட் வந்து எப்படி மாறிடுவான் அப்படின்னா, ஒரு ப்ரோ பிரிட்டிஷ் ஆன்டி ரிலீஜியஸாக மாறிடுவான். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு குரூப்பில் சேர்ந்துருவான். ஸோ இப்போ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சயின்ஸில் தான் இருக்கும். சயின்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் அவனோட மைண்ட் செட்டாக இருக்கும். இப்போ மில்லட் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னா, இவன் ஒரு கேங்ஸ்டர். அங்கே மேகிட் வந்து ஆன்டி ரிலீஜியஸ் பர்சனாக மாறிடுவான். இங்கே லண்டனில் மில்லட் எப்படி ஆயிடுவான் அப்படின்னா, அவன் ஒரு கேங்ஸ்டராக மாறிடுவான், ரிலீஜியஸ் டெரரிஸ்டாக மாறிடுவான். முஸ்லீம்ஸுக்காக போராடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவன் ஒரு டெரரிஸ்ட் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாமல் கெவின் அப்படின்ற ஒரு இயக்கத்துலேயும் சேர்ந்துருவான். கெவின்னா என்னென்னா, கீப்பர்ஸ் ஆஃப் த எட்டர்னல் அண்ட் விக்டோரியஸ் இஸ்லாமிக் நேஷன். இந்த இயக்கத்தில் முஸ்லீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்டி முஸ்லீம்ஸ் எழுதின முஸ்லீம்ஸ்க்கு எதிரான புக்ஸ் எல்லாத்தையும் எரிப்பாங்க. இதை பார்த்து அவனோட அம்மாவுக்கு வந்து, அதாவது சமட்டோட ஒய்ஃபுக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா அவளோட பசங்க 2 பேருமே தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க அப்படின்றதுனால இவளுக்கு ரொம்ப கோபம் வரும். இப்போது மேகிட்க்கு வந்து சயின்ஸில் தானே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் அவன் ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் கூட சேரணும்னு நினைப்பான். அதனால பங்களாதேஷ்ல இருந்து மார்க்கஸுக்கு இவன் லெட்டர் போட்டுகிட்டே இருப்பான். இப்போது மார்க்கஸ் வந்து ஒரு எலியை வச்சு அவர் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த எலியை வந்து இவர் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இவரோட சன்னான ஜோஷுவா அப்படின்றவன் ஃபேட் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்துடுறான். ஃபேட் அப்படின்றது என்னென்னா, இங்கெல்லாம் ப்ளூ கிராஸ் இருக்கிறது மாதிரி லண்டனில் ஃபைட்டிங் அனிமல் டார்ச்சர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்ட்டு ஒரு குரூப் வச்சுருக்கிறாங்க. அதில் அனிமல்ஸ் எதையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இயக்கத்தில் போய் ஜோஷுவா சேர்ந்துடுறாரு. இப்போது மேகிட் வந்து பங்களாதேஷ்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு மார்க்கஸோட அசிஸ்டண்ட்டாக அவரோட இந்த ஃபியூச்சர் மவுஸ் அப்படின்ற ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணிடுறாரு. இப்போது மில்லட்டும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, மேகிட்டும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் 2 பேருமே ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கிறாங்க. 2 பேரோட தாட்ஸுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போது ஐரி, மில்லட், மேகி 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்போ விரிசல் விழுந்த மாதிரி இந்த ட்வின் பிரதர்ஸ் 2 பேரும் தனியாக இருக்காங்க இல்லையா, இதை ஐரி வந்து சரி பண்ணணும்னு நினைப்பா. ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் பேச வைக்கணும் அப்படின்னு நினச்சி 2 பேரையும் கூப்பிட்டு பேசுவாள். அப்போது மில்லட் கூட பேசும்போது அவங்க 2 பேருக்குள்ளே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது தப்பு அப்படின்னு சொல்லி மில்லட் வந்து ரியலைஸ் பண்ணிடுவான். செகண்ட் டைம் ஐரி மேகிட்ட பேசும்போது அவன் கூடயும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாள். இப்போது 2 பேர் கூடயும் செக்ஸ் வச்சுக்கிட்டதுனால இவ ப்ரெக்னென்ட் ஆயிடுவா. ஆனால் அந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்றது அவளுக்கு தெரியாது. அந்த குழந்தை பிறந்த பிறகுமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்றதுனால அவங்களால கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ மார்க்கஸ் அப்புறம் மேகிட் 2 பேரும் சேர்ந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த ஃபியூச்சர் மவுஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லார் முன்னாடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய லெவலில் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, டிசம்பர் 31, 1992 வந்து நடக்கும். அந்த ஒரு கான்செப்டுக்கு யாரெல்லாம் அகெயின்ஸ்டாக இருப்பாங்கன்னா, கெவின் அப்படின்னு சொல்லும்போது மில்லட் இருக்கிற அந்த கேங், அப்புறம் ஃபேட்டில் வந்து ஜோஷுவா இருப்பான், அப்புறம் அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாரும். நெக்ஸ்ட்டு ஜெஹோவா விட்னஸ். ஜெஹோவாவில் யார் இருப்பான்னா, கிளாராவோட அம்மா ஃபஸ்ட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டீமில் இருக்கிறவங்க. இப்படி எல்லாருமே இந்த ஃபியூச்சர் மவுஸுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. இந்த மீட்டிங்கில் சமத் அண்ட் ஜோன்ஸ் ஃபேமிலி கூட இருக்கும். மீட்டிங்கில் விஐபிஸ் எல்லாரும் உட்காருவாங்க இல்லையா, அந்த சேரில் டாக்டர் பெரட்டும் உட்காந்துருப்பாரு. பெரட் அப்படின்றது யாருன்னா, ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, ஒரு சயின்டிஸ்ட்டை யார் கொலை பண்ணுறதுன்னு சொல்லி ஜோன்ஸுக்கும் சமட்க்கும் இடையில ஒரு வாக்குவாதம் நடக்கும். அப்புறம் ஜோன்ஸ் நான் கொலை பண்ணுறேன்னு சொல்லி கன்ஷாட் பண்ணுவார் இல்லையா, அந்த சயின்டிஸ்ட் இப்போ ஸ்டேஜில் இருப்பார். அவரை பார்த்த உடனே சமட்க்கு வந்து டவுட் வரும், இவன் தான் இறந்து போயிட்டானே, எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லி டவுட் வரும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் ஜோன்ஸ் வந்து அன்றைக்கி அவனை கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜோன்ஸ் ஏன் கொலை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மனிதநேயம், எதுக்காக நம்ம ஒருத்தங்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் அவரை கொலை பண்ணாமல் விட்டுருப்பாரு. இப்போ தான் அந்த உண்மை வந்து சமட்க்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு ஜோன்ஸ் வந்து பார்த்துருவாரு, தூரத்தில் மில்லட் வந்து அவரை கொல்றதுக்காக, யாரை, டாக்டர் பெரட்டை கொல்றதுக்காக கன் வச்சு எய்ம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்றது
ஜோன்ஸுக்கு தெரிய வரும். ஸோ செகண்ட் டைமும் அவரை காப்பாற்றுற விதமாக அவர் முன்னாடி போய் விழுந்துருவான் ஷூட் பண்ணும்போது. ஸோ அவனோட தொடையில் வந்து அந்த புல்லட் இறங்கிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த கண்ணாடி பாக்ஸை வந்து ஸ்மாஷ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரேட்டை வந்து வெளியே ஓட விட்டுருவான். ஆக்சுவலாக அந்த ரேட் வந்து இப்போ ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி போய் தான் இருக்குது. வெளியே போனால் மற்றவங்களுக்கு ஏதாவது நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே இவ்வளோ நாள் அது கஷ்டப்பட்டுட்டு இனிமேல் அது வெளியே போட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஜோன்ஸ் வந்து அதை திறந்து விட்டுருவான். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இவனை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணது மில்லட் தானே. ஆனால் அதை பார்த்த ஐ விட்னஸ் வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ட்வின்ஸ் 2 பேரும் ஒன்று போல் இருக்கிறதுனால இவங்க தான் தெரியும், ஆனால் யாருன்னு எக்ஸாக்டாக தெரியல அப்படின்னு சொல்லி ஐ விட்னஸ் சொல்லிடுவான். அதனால 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இந்த டைம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜோஸ்வாவும் ஐரியும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 1999 ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் டைமோட ஸ்டோரி முடியும். ஐரி, அவளோட ஹஸ்பண்டான ஜோஷ்வா, அவங்களோட குழந்தை, அப்புறம் அவளோட கிராண்ட் மதர் கிளாராவோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஹார்டன்ஸ், அவங்களும் எல்லாரும் ஜமைக்கால இருக்கிற ஒரு பீச்சில் உட்காந்துருப்பாங்க. ஜோன்ஸோட வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜோன்ஸ், சமட், அப்புறம் அவங்க 2 பேரோட ஒய்ஃபான கிளாரா, அப்புறம் அல்சனா 4 பேரும் சேர்ந்து கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜோன்ஸ் அப்புறம் சமட் எப்பவும் போவாங்க இல்லையா ஓ கர்னல் அப்படின்ற ஒரு பப்புக்கு. அந்த பப்பில் இது வரைக்கும் மென் மட்டும்தான் அலௌடாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் விமனும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருப்பாங்க. இதோட இந்த ப்ளே வந்து முடியும். இந்த டைட்டில் ஏன் ஒயிட் டீத் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பசங்க எல்லாரும், பசங்க அப்படின்னு சொல்லும்போது ஐரி, மில்லட், இவங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு ஒயிட் மேன் இருப்பார். அவர் பேர் ஜேபி. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது அங்கே இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஒயிட் டீத்தை வச்சு தான். ஸோ அந்தளவுக்கு அவங்க பிளாக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மார்க் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறாரு. அவங்க எல்லாரையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னாலே அவங்களோட ஒயிட் டீத் தெரிஞ்சால் தான் அவங்க நிற்கிறாங்கன்றதே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க கலரை ரொம்ப மார்க் பண்ணுற ஒரு விதமாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் டீத் அப்படின்றது பிளாக் பீப்புளோட ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.